கேரள மாநிலம் வயநாட்டில் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளியை அடித்துக் கொன்ற புலியை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து காத்திருக்கின்றனர். இத்தொடர்பான விவரங்களை இந்த செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இத்தொடர்பான முழு விவரங்கள். இந்த ஆட்கொல்லி புலியை சுட்டுக் கொள்வதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ள நிலையில்தான் வயநாடு மானந்தவாடி பஞ்சாரக்கொல்லிங்கிற இந்த இடத்துல இந்த கூண்டு வைத்து தற்பொழுது வனத்துறையினர் அந்த புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடத்திய சம்பவம் நடந்த பகுதியுடைய சுற்றளவில் ஒரு 100 மீட்டர் சுற்றளவில் தீவிரமான கண்காணிப்பு பணிகளையும் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த தாக்குதல் நடத்திய புலி அந்த பகுதியை விட்டு வெளியேறாமல் தடுப்பதற்காக தான் 100க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் அந்த பகுதியை சுற்றி காவல் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த புலி மீண்டும் அந்த பகுதிக்கு வந்தால் அது தன் இறைக்காக அந்த பகுதிக்கு வரும் பொழுது அந்த கூண்டுக்குள் சிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது அந்த கூடு அங்கு வைக்கப்பட்டு அதுக்குள்ள ஒரு ஆட்டு குட்டியும் வைக்கப்பட்டு வனத்துறையினர் காத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில இந்த இறந்த பெண்ணின் உடல் இன்று மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலானது நல்லடக்கம் இன்றைக்கு காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புலியின் அதாவது வேட்டை விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு தாக்குதல் நடத்தி பலரை அச்சுறுத்தி வருகிறது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் சார்பில் அந்த மானந்தவாடி தாலுகாவில் இன்றைக்கு கடையெடுப்பு போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலையில வனத்துறையினர் அந்த பகுதியை சுற்றி காவல் இருந்து அந்த புலியை கண்காணிக்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புலி சுட்டு பிடிக்கவோ அல்லது கூண்டுக்குள் அகப்பட்டால் வேறு ஏதாவது ஏற்பாடுகள் செய்வதற்கும் வனத்துறையினர் காத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில அந்த புலி அந்த பகுதியை விட்டு வெளியேறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையில தான் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.